ஏற்றுமதியில் பெரிய அளவில் நாம் வளரணும் அப்படின்ற ஆசை பலருக்கும் உண்டு. ஆனால் சிலர் பல வருஷங்களாக இந்த ஆசையிலே இருப்பாங்க. ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ இப்போ இதை பற்றி சில உளவியல் காரணங்களை பட்டியலிட்டு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலூஷன் அப்படின்ற தலைப்பில் நாம் கூகுளில் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான செய்திகளை தேடுறது, நிறைய நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்ருப்போம். இதை பல வருஷமாக பண்ணிகிட்ருப்போம். சில பேர் 2-3 நோட்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பிளான் பண்ணுறதே நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளை நினச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, போய் ஒரு சப்ளையரை பார்க்குறது, ஒரு ஐஇசி எடுக்கிறது, ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறது தான் ரியாலிட்டி. அதை விட்டுட்டு நாம் ஜஸ்ட்டு செய்திகளை மட்டுமே தேடிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு எந்த ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் தராது. அதுக்கடுத்து உளவியல் சிக்கல், உளவியல் வலையில் நாம் எப்படி முடங்கியிருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடையாள சிக்கல் அப்படின்ற தலைப்பில், நான் ஒரு மிடில் கிளாஸு, நான் அதிகம் படிக்கலை, நான் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த மாதிரி பல்வேறு எண்ணம், ஒரு ஒரு சிக்கலோட ஒரு அடையாள சிக்கலை நாமளே நமக்கு ஏற்படுத்திக்கிறது. அதனால் நம்ம ஏற்றுமதியில் முன்னேறமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தோல்வி பயம். நான் கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பையர் பணம் தரலன்னா என்ன பண்ணுறது, குஷம் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது. ஸோ ஒரு நல்ல வேலையில் இருந்தான், இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி ஆகிட்டான்னு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. மூணாவது சிந்தனை சோர்வுன்னு ஒரு டாபிக். சிந்தனை சோர்வுன்னா, லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும், நான் உடனே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரே நாளில் உட்காந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி கற்றுக்கிறது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதில் எப்படி ஷிப்பிங், எப்படி இன்சூரன்ஸ், எப்படி கரன்சி கன்வர்ஷனை மேனேஜ் பண்ணுறது, எப்படி கொட்டேஷன் அனுப்புறது, எப்படி இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்படியே பயங்கரமாக சிந்தனை பண்ணி நம்ம மூளையை நாமளே டயர்டாக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்கிறவங்க என்ன மாதிரி செயல் செய்வாங்க, உண்மையிலேயே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க செயலில் எப்படி இறங்குவாங்க அப்படின்றத பற்றி பிரித்து எழுதியிருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப் குழுவில் சேர்றது, ஏற்றுமதி சம்மந்தமான செய்தியை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இல்லை இன்னொரு குரூப்பில் ஷேர் பண்ணுறது, யூடியூப் வீடியோவை டெய்லி பார்க்குறது, ஸோ அதில் சொல்லக்கூடிய செய்திகளை நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதி வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்குது, இதை பண்ணால் இவ்வளவு லாபம், அதை பண்ணால் அவ்வளவு லாபம், அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் கற்பனையிலே இருக்கிறது உழைப்பை தவிர்ப்பவர்கள், கனவு காண்பவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. உண்மையிலேயே ஏற்றுமதி பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பு, யூடியூப் வீடியோஸ்லேருந்து ஒரு செய்தி கிடச்சதுன்னா அதை உடனே செயல்படுத்த பார்ப்பாங்க. நிறைய சப்ளைஸை போய் நேராக பார்ப்பாங்க. பொருளோட குவாலிட்டிஸை சப்ளையர் எப்படி வேறுபடுது அப்படின்றத பார்ப்பாங்க. ராத்திரியிலலாம் 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அலாரம் எழுந்திரிச்சு பையரோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்கிறவங்க உண்மையால் ஏற்றுமதியாளர். அதாவது ஏற்றுமதியாளர் அப்படின்னா செயலில் இறங்குறவர். எப்பவுமே செயல் தான் நமக்கு ஒரு சரியான விளைவை கொடுக்கும். ஜஸ்ட்டு நாம் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஒரு கற்பனையில் இருக்கிறது நமக்கு எந்த ஒரு விளைவையும் கொடுக்காது. செயல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம கண்டெய்னர்லாம் ஏற்றுமதி பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாக்ஸு ஒரு கண்டெய்னரில் கப்பலில் ட்ராவல் ஆகி போகட்டுமே, அதே நமக்கு மிகப்பெரிய வெற்றி. அனுப்பிச்சு பாருங்கள், இதெல்லாம் நான் அனுபவப்பட்டவன், அதனால் சொல்கிறேன். முதல்ல ஒரு 12 லெகிங்ஸ் அனுப்பிச்சேன் கனடாவுக்கு. சாம்பிள் தான், ஆர்டர்லாம் கிடைக்கல, அதோடு சரி. ஆனால் அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்தது அப்படின்றது இன்னைய வரைக்கும் என்னால் வார்த்தையில் விளக்கவே முடியாது. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் கஷ்டப்பட்டு, அப்போல்லாம் இன்டர்நெட்டே கிடையாது, ஒரு பையரை பிடிச்சி அவர்கிட்ட சாம்பிளுக்கு ஆர்டர் வாங்கி அதுக்கு பணம் வாங்கிட்டு பணம்லாம் கொடுத்துட்டாரு. வாங்கி அதை நான் எல்சிஎல் முறையில் ஒரு ஷிப்பில் அனுப்பிச்ச ஞாபகம் இருக்குது. அப்படி அனுப்பிச்சிட்டு 2 நாள் என்னால் தூங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி நாம் முயற்சி எடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ கப்பல் அப்படின்றது நங்கூரம் போட்டு கரையில் நிற்கும், ஆனால் அதுக்காக கப்பல் உருவாக்கப்படலை. கனவு காணலாம், ஆனால் அதை செயலை மாற்றணும். அப்போ தான் நாம் வெற்றிகரமான பாதையில் பயணிக்க முடியும். ஸோ ஒரு கப்பல் நங்கூரத்தை அறுத்து எறிஞ்சிட்டு கடலில் போகணும், அதுதான் முக்கியம் இல்லையா?